இந்நிகழ்ச்சியை பெருமையுடன் வழங்குபவர்கள் தாமரை ஹோம்ஸ் பிரைவேட் லிமிடெட், ஜான் பில்ட்வெல் இந்தியா பிரைவேட் லிமிடெட், மூன்மஹால் திருநெல்வேலி. இணைந்து வழங்குபவர்கள் பீஸ் ஹெல்த் சென்டர், ரியோ ஸ்கேன்ஸ் அண்ட் லேப்ஸ், ஸ்மூத்தி ஃபேக்டரி, அனீஸ் கிராண்ட் பாரடைஸ் ரெஸ்டாரண்ட். கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் களையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சி பாகிடை ஏறிய சுவையும் நனிப்பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரல நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என் உயிரென்பேன் கண்டீர். அன்னை தமிழால் விஜய் தொலைக்காட்சியின் மூலமாக இனிய தமிழ் புத்தாண்டு சித்திரை முதல் நாள் வாழ்த்துக்களை உலக தமிழர்கள் அனைவருக்கும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நெல் விளையும் பூமி தஞ்சை, பருத்தி விளையும் பூமி கோவை, வீரம் விளையும் பூமி எதுவென்று சொன்னால் அதனுடைய நெல்லை மாநகரம். அப்படிப்பட்ட இனப்பாகுபாடு இல்லாமல், சமயப்பாடுபாடு இல்லாமல் வீரத்துக்கு பெயர் போன இந்த நெல்லை சீமை, வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய படையிலே வெள்ளையத்தேவனும் இருந்தார், மாவீரன் சுந்தரலிங்கனாரும் இருந்தார். அப்படிப்பட்ட வீரம் விளைந்த இந்த பூமியில், அதிலும் திருநெல்வேலின்னு சொன்னால் நாக்கில் எச்சி வரும். அந்த அளவிற்கு உலகத்திலேயே சுவையான இனிப்பு மிகுந்த தித்திப்பான அல்வாவை தரக்கூடிய சீமை நெல்லை சீமை. அந்த அல்வாவுடைய தித்திப்புக்கே காரணம் இந்த தாமிரபரணி தண்ணி தான். இப்படி பல விஷயங்கள் நிறைந்த இந்த பூமியிலே தமிழ் புத்தாண்டு சிறப்பு பட்டிமன்றத்தை நடத்துவதில் நான் மிகுந்த பெருமை அடைகிறேன். இங்கே இந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்த இந்த நிகழ்ச்சியினுடைய இயக்குனர் அன்பு தம்பி அன்பு சித்திரவேல் அவர்களை உண்மையிலேயே நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அவர்கள்லாம் ஒரு தடவை ஜோராக கைத்தட்டுங்க. தமிழ் பண்பாடு உச்சத்தில் இருக்கிறதுனா என்ன காரணம் அப்படின்னா, இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ மொழிகள் இருக்கிறது. ஆனால் தமிழ் மொழிக்கென்று ஒரு தனி சிறப்பு உண்டு. எந்த மொழியிலாவது எந்த மாநிலத்திலாவது அந்த மாநிலத்தினுடைய மொழியின் பெயரை தனது பெயர்களாக யாராவது வைத்திருக்கிறார்களா? இப்போ தெலுங்கில் போய் ஒரு தெலுங்குன்னு ஒருத்தனுக்கு பேர் இருக்கா? ஹிந்தி பேசக்கூடியவன் ஹிந்தின்னு பேர் வச்சிருக்கானா? ஆனால் எந்த மொழிக்கும் இல்லாத பெருமை தமிழ்நாட்டின் மட்டும்தான். தமிழரசி, தமிழன்பன், தமிழரசன், இன்னும் சொல்ல போனால் தமிழென்றே பெயர் வைத்து எவ்வளவு கலைகளை ரசிக்கிறோம். விருந்தோம்பல் தமிழ்நாட்டில் மாதிரி எங்கேயாவது உண்டா?
வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகளை விழுந்து விழுந்து கவனிக்கிறோமே, விருந்து கொடுத்த கோயம்புத்தூர் பக்கம் சொல்லுவாங்க, விருந்து போட்டே சாகடிச்சிருவாங்கடா அப்படிம்பாங்க. காலையில் சாப்பாடு, மத்தியானம் சாப்பாடு, ராத்திரி சாப்பாடு, விருந்து போட்டு. எங்கள் ஊர் புதுக்கோட்டை காரைக்குடி செட்டிநாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சாப்பாடு தான். சைவங்கிறதே பிடிக்காது எங்களுக்கெல்லாம். அதனால் விருந்தோம்பல் செய்து பழகிய இனம் நம்முடைய தமிழினம். அதே மாதிரி உறவுகளை கொண்டாடி பழகிய இனம் நம்முடைய தமிழினம். கடல் கலந்து வாணிகம் செய்து பழகிய இனம் நம்முடைய தமிழினம். உலகிற்கு உணவு படைக்கக்கூடிய உன்னதமான வேளாண்மை செய்யக்கூடிய இனம் நம்முடைய தமிழினம். லாப நட்ட கணக்கு பார்க்காம விவசாயம் பண்ணக்கூடிய இனம். அதனால ஒரு அற்புதமான ஒரு நல்ல தலைப்பாக தமிழ் பண்பாட்டினுடைய உச்சம் எதில் உள்ளது, நாம் வாழ்வதிலா அல்லது பிறரை வாழ வைப்பதிலா என்கிற தலைப்பு. நல்ல தலைப்பு. நாம் வாழ்வதிலான எத்தனையோ சான்றோர்கள் இந்த நாட்டிலே, தமிழ்நாட்டிலே இருந்திருக்கிறார்கள். இந்த தமிழ் பண்பாடு என்பது சிறப்பாக இருப்பது எதனால்? தமிழ் பண்பாட்டினுடைய உன்னதம் எங்கே பேசப்படுகிறது? இன்னைக்கு இந்த தென்சீமையிலே தான் ஆதிச்சநல்லூர், சிவபுரம், அதே மாதிரி கீழடி என்கிற அகழ்வாராய்ச்சி இடங்கள் எல்லாம் உண்டு. பறந்து விருந்து கிடக்கிற உலக நாடுகளில் அதிகமானோர் வாழக்கூடிய எந்த நாட்டுக்காரன் அதிகமாக இருக்கானா? இந்திய நாட்டுக்காரன் இருக்கான். அதிலும் குறிப்பாக தமிழன் எல்லா நாடுகளிலும் இருக்கிறான். அவன் உலகத்திற்கே நீதி சொல்லுகிறான். தமிழனுடைய பண்பாட்டை, கலாச்சாரத்தை உலகே பாராட்டுகிறது என்று சொன்னால், வெளிநாடுகளில் எங்கே போனாலும் அவனுடைய பண்பாட்டை மறக்கிறது இல்லை. அமெரிக்காவிலே தமிழ் சங்கம் இருக்கு, குவைத்தில் தமிழ் சங்கம் இருக்கு, துபாயில் தமிழ் சங்கம் இருக்கு, கனடாவில் தமிழ் சங்கம் இருக்கு, ஆஸ்திரேலியாவில் தமிழ் சங்கம் இருக்கு. கடல் கடந்து தன்னுடைய பிழைப்பிற்காக உழைக்க சென்றாலும் தமிழன் தமிழனாகத்தான் வாழ்கிறான். தமிழன் தன் பண்பாட்டை மறக்காமல் வாழ்கிறான். அதனாலதான் தமிழர்களின் பண்பாடு உச்சமடைந்திருக்கிறது. இந்த பண்பாடு உச்சமடைவதற்கு காரணம் நாம் வாழ்வதிலா அல்லது பிறரை வாழ வைப்பதிலா? எதுல தமிழ் பண்பாடு உச்சமடையுது? நம்ம மட்டும் வாழ்றது அப்படின்னா சிறப்பாக வாழ்வது, பிறருக்கு முன்னுதாரணமாக வாழ்வது, அடுத்தவனுக்கு தொந்தரவு இல்லாமல் இருந்தால் பெரிய விஷயம். அப்படிமா கிராமங்களில் நீ நல்ல செய்யாட்டி பரவாயில்ல, கெட்ட செய்யாம வேலை உண்டு, நீ உண்டுன்னு இருந்தால் போதும்டா அப்படிமா. அப்படி தான் சந்தோஷமாக வாழக்கூடிய வாழ்க்கையை தான் இந்த தமிழ் சமூகம் பாராட்டுகிறது. பண்பாடு என்பது அதுதான் என்று பேச 3 பேச்சாளர்கள் வந்திருக்கிறார்கள். அதே போல தமிழ் பண்பாட்டினுடைய உச்சம் எதில் இருக்கிறது என்கிற அணியிலே நாம் வாழ்வதில் மட்டுமல்ல, பிறருக்காக வாழ்வதிலும் தான் இருக்கிறது, பிறரை வாழ வைப்பதிலும் தான் இருக்கிறது என்று பேசுவதற்காக 3 பேச்சாளர்கள். இந்த அளவிலே என் முகவுரையை நிறைவு செய்து அனைவரின் கரவோசையோடும் இன்றைய சூழலில் தமிழ் பண்பாட்டின் உச்சம் எதில் உள்ளது என்கிற அணியின் சார்பில் நாம் சிறப்பாய் வாழ்வதிலே உள்ளது என்று அணியை துவக்கி வைத்து பேச அன்பு சகோதரர் மதுக்கூர் ராமச்சந்திரன் அவர்களை உங்கள் அனைவரின் கரவோசையோடும் அன்போடு அழைக்கிறேன். விஜய் தொலைக்காட்சியின் சார்பாக சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிட்டு, நடுவர் அவர்களே நல்ல தலைப்பு கொடுத்துருக்கீங்க. தமிழ் பண்பாட்டின் உச்சம் எதுல இருக்கு? நாம் வாழ்வதிலா பிறரை வாழ வைப்பதிலா? பண்பாடு அப்படின்னா என்ன? நம்மை பண்படுத்துவதுதான் பண்பாடு. நம்மை பக்குவப்படுத்துவது பண்பாடு. நான் இப்படித்தான் வாழ வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோம்ல, அதுதாங்க பண்பாடு. முதல்ல நான் சரியா இருந்தா தான் என் குடும்பத்தை சரியாக நடத்த முடியும். என் குடும்பம் சரியா இருந்தா தான் என் தெரு சரியா இருக்கும். என் தெரு சரியா இருந்தா தான் என் ஊரு சரியா இருக்கும். என் ஊரு சரியா இருந்தா தான் இந்த நாடு சரியா இருக்கும்னா, அப்ப பண்பாட்டினுடைய தொடக்க புள்ளியாக இருப்பது நாம் இல்லையா? தன்னை பற்றி சிந்திக்காதவன் ஒருபோதும் மற்றவரை பற்றி சிந்திக்கவே முடியாதுன்னு சீன அறிஞர் கன்ஃபியூசியஸ் சொல்றாரு. சுய விருப்பம் இருந்தாவே சமூகத்தை எப்படி விரும்ப முடியும்? சாப்பாட்டை ரசிச்சு சாப்பிடணும்யா, ருசிச்சு சாப்பிடணும், எதையுமே பிடிச்சி செய்யணும், அப்பதான் அது சுவையா இருக்கும். தனக்காக வாழ தெரிஞ்சவனாங்க மற்றவனுக்காக வாழ முடியும். ஆமா, நான் எனக்கே வாழ தெரியாது, நான் எப்படி மற்றவனுக்காக வாழ முடியும்? நான் கேட்கிறேன். ஒரு மரம் நிழல் தரணும்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருக்கும் பயன்படுறதா, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா எல்லாருக்கும் பயன்படுவதற்கு நிழல் தர வேண்டும் என்றால் முதலில் அது தன்னுடைய வேரை அந்த பூமியிலே ஆழமாக நிலைநிறுத்த வேண்டும். நாங்க அதை தான் சொல்றோம். உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன் நடுவில், கேளுங்க. இப்போ ஒருத்தர் தண்ணியில விழுந்துட்டாரு, நீச்சல் தெரியாது, உங்களுக்கு நீச்சல் தெரியாது. ஆமா, இப்ப நீங்க தண்ணியில குதிச்சு காப்பாத்துவீங்களா? தண்ணியில குதிச்சு அவரை காப்பாத்துவீங்களா? எப்படி காப்பாற்ற முடியும்? முதல்ல நம்ம உயிரோட இருக்கணும்ல, தனக்கு மிஞ்சி தானே உயிர், மற்றவன் உயிர். அதுதான் முதல்ல நமக்கு நீச்சல் தெரிஞ்சுக்கணும், அப்பதான் நம்ம போய் அவங்களை காப்பாற்ற முடியும். இல்ல நான் தலைகீழாகத்தான் குதிப்பேன்னு நாமளும் போனோம்னா அப்புறம் நாம போய் சேர்ந்துட வேண்டியதான்.
நான் நிலையாக இல்லாமல் தடுமாறுபவனை தாங்கி பிடிக்க நினைச்சா நானும் அவனோட சேர்ந்து விழுந்துடுவோன்னு எங்க அணி சொல்றோம். இல்லை இல்லை, நாங்கள் தடுமாறிக்கிட்டே இருந்தாலும் நாங்கள் தாங்கி பிடிக்கிற மாதிரி நடிப்போம்னு எதிரணி சொல்ல வந்திருக்கிறாங்க. மனுஷன் உண்மையிலே ஒரு சுயநலவாதி. நடுவர் அவர்களே, எப்படி சொல்றீங்க? உண்மையிலே அவன் ஒரு சுயநலவாதி. அவனுக்கு பயன் தராத எதையுமே அவன் செய்யவே மாட்டான். இப்போ நம்ம வீட்டில் ஆடு வளர்க்குறோம், கோழி வளர்க்குறோம். ஏன்? அதெல்லாம் நமக்கு உணவாக பயன்படுன்றதுனால வளர்க்குறோம். எலி யாராவது வளர்க்குறோமா? வளர்க்குறது இல்லை. எலி இருந்தால் பூனையை விட்டு பிடிச்சி கடிச்சு அதை கொண்டுடுறோம். எலியும் வளர்க்க மாட்டாங்க. இப்படிய அதனால எந்த பயனும் இல்லைன்னு மனுஷனுக்கு தெரியும். எதை செஞ்சாலும் அதில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. நடுவுல இன்னைக்கு ஏன் தர்மம் பண்றோம்? நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கறது அவ்வளோ சந்தோஷமா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. தர்மம் செய்தால் உனக்கு புண்ணியம் கூடும், நீ சொர்க்கத்துக்கு போவன்னு சொன்னதுனால தான் நம்ம தர்மம் பண்றோம். அப்படியா? தர்மம் செய்தால் பலன் கிடைக்கும் என்கிற எதிர்பார்ப்பு தான் உங்களுடைய பிறரை வாழ வைப்பதுனா, அந்த எதிர்பார்ப்பு எங்களுக்கு தேவையில்லை. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம எங்க குடும்பத்தோட நாங்கள் நல்லா சந்தோஷமா வாழ்ந்துட்டு வரோம் தான் நாங்கள் சொல்ல வந்திருக்கிறோம். இந்த உலகத்திலேயே யாரும் எல்லாருக்கும் நல்லவனா இருக்கவே முடியாது. ஒரு மனிதன் யாருக்கும் எல்லாருக்கும் நல்லவனாக இருக்கவே முடியாது. அப்படி அவன் எல்லாருக்கும் நல்லவனா இருக்கிறானா, அவன் வாழல, நமக்கு தகுந்த மாதிரி நடிக்கிறான்னு அர்த்தம். அந்த 3 பேர் நடிக்கிற கோஷ்டி. அருமை. நிறைவாக இப்படி சொல்லி முடிக்கிறேன் நண்பர்களே, எந்த தேனீக்களும் தன்னால் தான் மகரந்த சேர்க்கை நடக்குதுன்னு பெருமை பேசுறது இல்லை. எந்த மண்புழுக்களும் மண்ணை காப்பது நாங்கள் தான் அப்படின்னு மாறு தட்டிக்கிட்டு நின்னதில்லை. ஆனாலும் அவையெல்லாம் பார்க்கும்போது அழகாக இருக்கிறது. ஏன் தெரியுமா? அவைகள் அவைகளாகவே இருக்கின்றன. அவைகள் நமக்காக ஒருபோதும் நடிப்பதில்லை. ஆனால் மனிதன் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு மாதிரியும் எனக்கு ஒரு மாதிரி நடித்து கொண்டிருக்கிறோமே. இந்த வாழ்க்கையில் நம்ம எப்படி பண்பாட்டை காக்க முடியும்? ஆக நான் சரியாக இருந்தால், நான் என்னை வாழ வைத்தால் பண்பாடு என்பது நிச்சயமாக சரியாக இருக்கும் என்கிற காரணத்தினால தமிழ் பண்பாட்டின் உச்சம் நாம் வாழ்வதிலேயே உள்ளது என்கிற தீர்ப்பை வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் ஒருமுறை சித்திரை திருநாள் நல்வாழ்த்துகள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவ்வை மூதாட்டி சொன்ன மாதிரி வரப்புயருங்கிற ஒரு வார்த்தைகள் எல்லாமே இருக்கு. வரப்பு உயர்ந்தால் நீர் உயரும், நீர் உயர்ந்தால் நெல் உயரும், நெல் உயர்ந்தால் விவசாயம் உயரும், விவசாயம் உயர்ந்தால் குடி உயரும், குடி உயர்ந்தால் சமூகம் உயரும், சமூகம் உயர்ந்தால் இந்த நாடே உயரும். அவ்வளோதான் கான்செப்ட். முதலிலே நீ ஒழுக்கமாகரு, உயர்வாகரு. நீ மற்றவங்களுக்கு தானம் செய்யணும், மற்றவங்களை வாழ வைக்கணும்னாவே அதுக்கு உனக்கு பொருள் வேணும். அதனால் நாம் வாழ்வதில் தான் தமிழுடைய பண்பாடு உச்சமடைகிறது. ரொம்ப அழகாக நம்முடைய மதுக்கூர் ராமச்சந்திரன். எல்லாரும் அவருக்கு ஒரு தரம் ஜோராக கைதட்டி அவரை வாழ்த்துவோம். தமிழ் புத்தாண்டு சிறப்பு பட்டிமன்றம் இடைவெளிக்கு பின் தொடரும். Every family finds a house, but not every home feels complete. When space is limited, comfort slowly disappears. Imagine a life with more space, clean air, pure water, and room to breathe. Where love feels lighter and every moment feels closer. A place that gives you comfort, security, and feeling of truly belong. Tamarai Homes, Tirunelveli. Visit today and make it yours. நம்ம குழந்தைங்க எவ்வளவு வேகமா வளர்றாங்க. அவங்க வளர வளர நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியும் அதிகமாகுது. அதுக்கு தான் நம்ம பக்காவா பிளான் பண்ணிருக்கோமே. அவ வளர வளர அவளுக்காக நம்ம பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூவும் வளர்ந்துகிட்டே இருக்கும். உன்னோட சாய்ஸ் எப்பவுமே கரெக்டா தான் இருக்கும். ஜான் ஸ்மார்ட் சிட்டி மவுண்டேன்ல நம்ம வீடு வாங்குறது கனவு மட்டும் இல்ல, நம்ம குழந்தைகளுக்காக பண்ற ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டும் கூட. John Smart City, Moundale, Tirunelveli, rupees 50 lakhs onwards. For booking, please contact 90470-31111, 90470-32222. முக்குடல் சர்வோதயா ஜவ்வாது. இது பாரம்பரியத்தையும் அதன் தெய்வீக நறுமணத்தையும் மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. தெய்வீக நறுமணம், ஜவ்வாது, அமைதி, பக்தி மற்றும் இயற்கை நறுமணம். உங்கள் முக்கூடல் சர்வோதயா ஜவ்வாது, இறைவனின் மனம் உங்கள் இல்லத்தில்.
திருநெல்வேலியில் இனி உங்கள் சுப நிகழ்ச்சியை கிராண்டாக நடத்தலாம். 1000 பேர் அமர்றதுக்கான ஏசி ஹால், வெஜ் அண்ட் நான்வெஜ்ஜுக்கு தனி கிச்சன் ஏரியாஸ், சங்கர் சார் படத்தில் வர்ற மாதிரி பிரம்மாண்டமான இன்டீரியர்ஸ் மற்றும் விசாலமான கார் பார்க்கிங் ஏரியாவோட அமைஞ்சிருக்கு நம்ம பொதிகை நகர் மூன் மஹால். உங்கள் சுப நிகழ்ச்சிகளுக்கு ஒரு அழகான ஆரம்பம் இங்கே. மின்சார செலவு அதிகமா? இனி தீர்வு BM சோலார் சொல்யூஷன்ஸ். சோலார் பேனல் நிறுவி இன்று உங்கள் மின்சார செலவை மிச்சப்படுத்துங்கள். பசுமையான பாரதத்தை உருவாக்குவோம். BM சோலார் சொல்யூஷன்ஸ். Every family finds a house, but not every home feels complete. When space is limited, comfort slowly disappears. Imagine a life with more space, clean air, pure water, and room to breathe. Where love feels lighter and every moment feels closer. A place that gives you comfort, security, and feeling of truly belong. Tamarai Homes, Tirunelveli. Visit today and make it yours. வீடு ஒரு குடும்பத்தின் கனவு, எல்லைகளற்ற எதிர்பார்ப்பு, கனவு நினைவாகும் தருணம். John Smart City, Moundale, Tirunelveli. Rupees 50 lakhs onwards. For booking, please contact 90470 31111 90470 32222. தமிழ் புத்தாண்டு சிறப்பு பட்டிமன்றம் தொடர்கிறது. தமிழ் பண்பாட்டின் உச்சம் தான் வாழ்வதில் மட்டுமல்ல பிறரை வாழ வைப்பதிலும் தான் இருக்கிறது என்று பேச அன்பு சகோதரி சேலம் ஐஸ்வர்யா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வாங்க. என்னுடைய இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொண்டு ஒரு நல்ல தலைப்பு கொடுத்திருக்கீங்க. தமிழ் பண்பாட்டின் உச்சம் எதில் உள்ளது? நாம் வாழ்வதிலா வாழ வைப்பதிலான்னு கொடுத்திருக்கீங்க. ஆமா. தனக்காக வாழ்வது என்பது இயல்பு, தன்னம்பிக்கையோடு வாழ்வது என்பது முன்னேற்றம், பிறருக்காக வாழ்வது என்பது உயர்வு, பிறரை வாழ வைப்பது என்பதுதான் நடுவர்களே பண்பாட்டின் உச்சம். பண்பாடு என்பது தனி மனிதனின் வாழ்க்கை அல்ல. மக்கள் எப்படி வாழ்கிறார்கள், என்னென்ன பேசுகிறார்கள், எதை நம்புகிறார்கள், என்னென்ன பழக்க வழக்கங்களை பின்பற்றுகிறார்கள், எப்படி விழாக்களையும் பண்டிகைகளையும் கொண்டாடுகிறார்கள் என்பதுதான் பண்பாடுனா, இத்தனையும் சேர்ந்தது ஒரு சமூகத்தின் மொத்த வாழ்க்கை முறைதான் பண்பாடு. நடுவர்களே, அழகா நம்மளுடைய அன்பு சகோதரர் சொன்னாரு, முதல்ல நீ ஒன்ன லவ் பண்ணு அப்படின்னாரு. ஆமா, நம்மள லவ் பண்றது ஃபர்ஸ்ட், வாட் இஸ் நெக்ஸ்ட்னு அவ்வை பாட்டி தான் சொல்லி கொடுத்தா. அறம் செய்ய விரும்பு, பிறருக்கு நன்மை செய்ய நீ ஆசைப்படுன்னு சொல்லி கொடுத்தா. ஈகையங் கலர்கால் இரும்பணம் புடைதல்னு சங்க இலக்கிய பாடல் சொல்லி கொடுக்குது. ஈவது விளக்கியல் நாங்க என்ன தெரியுமா? நீ பிறருக்கு உதவி செய்யலனாலும் பிறர் உதவி செய்யறத தடுக்காதேன்னு சொன்னாங்க. ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்ல ஊதியம் இல்லை உயிருக்குன்னாங்க. என்ன அர்த்தம்? வறியவருக்கு உதவி செய்து அதில் மூலம் கிடைக்கக்கூடிய புகழ்தான் ஒரு உயிருக்கான சிறந்த ஊதியம்னு வள்ளுவர் சொல்றாருன்னா இந்த குரலை அவர் கேட்கலையா? விழாக்கள் பண்டிகையினாலே மக்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உணவை பகிர்வதும், மத வேறுபாடு இல்லாமல் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் பழகுவதும் தான் பண்பாடுங்கிறதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் சொல்லவா? சிதம்பரத்துல கீழத்தெரு மாரியம்மன் கோவில்ல தீமிதி திருவிழா நடக்குதுங்க. அங்க தீ மிதிக்கக்கூடிய அந்த பக்தர்களை எல்லாம் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு பாதுகாத்தது யாரு தெரியுமா? இஸ்லாமிய சகோதரர்கள்னு சொன்னா இதுதான் பண்பாட்டின் உச்சம். நடுவர்களே, மணிகண்டன் என்கிற சகோதரன் திருவண்ணாமலையில் இருந்து கொண்டு அனாதரவாக இருக்கக்கூடிய உடல்களை இறுதி மரியாதை செய்து அடக்கம் செய்து வைப்பதே அண்ணாமலையாருக்கு செய்யக்கூடிய சேவையாக செய்து கொண்டிருக்கிறாரே, இது பண்பாடுங்க. உடனே சொல்லிடுவாங்க விளம்பரம், இவங்க 4 பேருக்கு பிஸ்கட் கொடுக்கறது சாப்பாடு கொடுக்கறதெல்லாம் விளம்பரம். இருந்துட்டு போட்டுமேயா, அதனால 4 பேர் பயனடைகிறாங்க இல்லையா? நீ கொடுக்கலனாலும் ஏயா கொடுக்குறவனை பார்த்து வயிறு எறிஞ்சிக்கிட்டு இருக்க? அது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். நடுவர்களே, அவனும் கொடுக்க மாட்டான், கொடுக்குறவனையும் விட மாட்டான். இவனுக்கு தான் வள்ளுவன் ஒரு குறளை டெடிகேட் பண்ணாரு. எப்படி தெரியுமா? கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம், உடுப்பதுவும் உண்பதுவும் இன்றி கெடும். நீ கொடுக்கலனாலும் பரவாயில்ல, பிறர் இன்னொருக்கு கொடுக்கறத தடை பண்ணாத, அப்புறம் சாப்பிட்றதுக்கும் போடுறதுக்கு ட்ரெஸ்ஸுக்குமே வழி இல்லாம ஆயிடுவே. கொடுக்காட்டியும் பரவாயில்ல, கொடுக்கறத கெடுத்துறாத. துபாயில ஒரு கேரள தம்பதியுடைய குழந்தை பெயர் ஆலன் ரூமி.
அந்த குழந்தை என்ன பண்ணுது, கார் பார்க்கிங்ல விளையாடுது. நடுவரவர்களே, ஒரு கார் ஓட்டுறவர் டிரைவர் என்ன பண்றாருன்னா, காரை பின்பக்கமா இழுக்கும் போது எதிர்பாராத விதமா அந்த குழந்தை விபத்துல சிக்கிடுதுங்க. குழந்தைய காப்பாற்ற முடியல. ஆனால் அந்த பெற்றோர் என்ன பண்றாங்க, அந்த டிரைவர் மேல நாங்கள் புகார் அளிக்க விரும்பலன்னு சொல்றாங்க. எல்லாரும் ஆச்சரியமா கேட்கறாங்க, எங்க உங்க குழந்தை உயிர் போயிடுச்சு, டிரைவரை நீங்க இப்படி புகார் அளிக்க மாட்டேன்னு சொல்றீங்கன்னு கேட்கும்போது அதற்கு அந்த தம்பதி சொன்னாங்களாம், இது எதிர்பாராமல் நடந்த விபத்து. அது மட்டும் இல்லாம அந்த டிரைவர் ஆம்புலன்ஸ்க்காக வெயிட் பண்ணாம தன்னோட கார்லயே என் குழந்தைய தூக்கிட்டு போய் காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. இந்த விபத்துனால அந்த ஒரு டிரைவருடைய வாழ்க்கையை நாங்கள் இழக்க வைக்க விரும்பலன்னு சொன்னாங்கன்னா, தன்னுடைய குழந்தை உயிரிழந்த போதும் கூட பிறர் வாழணும்னு ஒருத்தர் நினைச்சிருக்காருங்க. இதுதானங்க பண்பாட்டின் உச்சம். ஓரறிவு ஈரறிவு என்னும் தொடர்ச்சியின் முடிவு ஆறறிவு அடைந்ததே மானுடத்தின் வடிவுன்னு உங்களுடைய கண்ணதாசனும் சொல்லியிருக்காரு. அந்த மானுடத்தின் வடிவு என்பது நாம் வாழ்வதில் அல்ல, வாழ வைப்பதில் தான் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்த உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு. நம்ம நல்லா நிறைவாக வாழ்ந்து நிறைய பொருளை சேர்த்து நிறைய சம்பாதிச்சு நம்ம புள்ள குட்டிகளுக்கெல்லாம் மிஞ்சினது போக இருந்தால் நான் மற்றவங்களுக்கு செய்வேன் அப்படிங்கிறதல்ல தானம். தனக்கு பற்றாக்குறையாக இருந்தாலும் தனக்கு இல்லாவிட்டாலும் கூட மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் என்கிற மனம் இருக்கிறதே, அந்த மனத்தால் தான் தமிழ் மனம் வாழ்கிறது. ரொம்ப சிறப்பு. சேலம் ஐஸ்வர்யா அவர்களுக்கு உங்களின் கரவோசையால் வாழ்த்துக்களை சொல்லி, அடுத்ததாக தமிழ் பண்பாட்டினுடைய உச்சம் எதில் உள்ளது? பிறர் வாழ்வதில், பிறரை வாழ வைப்பதில் அல்ல, நாம் வாழ்வதில் தான், நாம் சிறப்பாக வாழ்வதில் தான் தமிழ் பண்பாட்டினுடைய உச்சம் இருக்கிறது என்று பேச அன்பு சகோதரி திருச்சி அன்னலட்சுமி அவர்களை உங்கள் அனைவரின் கரவோசையோடும் அன்போடு அழைக்கின்றேன். மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களையும் பேச்சாளர் பெருமக்களையும் வணங்கி மகிழ்ந்து சித்திரை திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நடுவர் அவர்களே, தமிழ் பண்பாட்டின் உச்சம் எதில் உள்ளது? நாம வாழ்றது நாங்க உண்மையை பேச வந்திருக்கோம். சரி, அவங்க 3 பேரு பொய்ய பேச வந்திருக்காங்க. மூணுமே பொய் பேசுறதுக்காக வந்திருக்கா? அதுதான் உண்மை. நீங்க மட்டும் தான் உண்மை பேச வந்திருக்கீங்க. ஐயா பொன்னம்பலம் ஸ்டைல்ல சொல்லணும்னா, முதல்ல நிலத்தை வாங்கணும், அப்புறம் தான் தோண்டணும், சரி, அப்புறம் தான் கட்டணும். அது மாதிரி முதல்ல நாம வாழணும், நாம வாழ்றதுக்கு உழைக்கணும், அப்புறம் தான் கொடுக்கணும். ஆமா, உழைச்சி நீங்க வாங்கினா தான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும். அப்பதான் தமிழ் மானுடம் நல்ல வளர்ச்சி அடைஞ்சு நிற்கும். இதுல ஐஸ்வர்யா சொன்னாங்க, நல்லா கைத்தட்டு கொடுங்க எதிரணியில, பிறரை வாழ வைப்பதில் தான் தமிழ் பண்பாட்டின் உச்சம். பட்டிமன்ற மேடையில நடுவரை தவிர மேடையில் இருக்கக்கூடிய 6 பேச்சாளர் இருக்கும். இப்ப மனசுக்குள்ள என்ன ஓடுனா, நம்ம நல்லா பேசணும், நம்ம நல்லா பேசணும், நம்ம நல்லா பேசணும் தான் ஓடுமே தவிர அடுத்தவங்க நல்லா பேசணும்னு யாராவது நினைப்போமாக்கா? பரவாயில்ல, நம்மளை விட அவங்க நல்லா பேசட்டுமே அப்படிங்கிற பெருந்தன்மை இருக்காதுங்கிறீங்க. நடுவர்களே, நல்லா யோசிச்சு பாருங்க. அதுல அடுத்ததா ஐஸ்வர்யா சொன்னாங்க, அவங்க எல்லாம் குளம் வெட்டுற குரூப், தண்ணி கிணறு வெட்டுற குரூப், என் தம்பி இஎம்ஐ கட்டுற குரூப்பா. ஏமா, நாளைக்கே என் தம்பி கவர்மெண்ட் ஸ்கூல் வேலையை விட்டுவிட்டு நான் குளம் வெட்ட போகிறேன், நான் ஏரியை சுத்தம் செய்ய போகிறேன்னா அவளை ஒரே வெட்டு வெட்டிவிட்டு போயிடும். தந்தை பெரியார் தான் சொன்னாங்க. அன்னலட்சுமி சொல்றா, ஐஸ்வர்யா சொல்றா, அடுத்து வர ஆண்ட்ரூ சொல்றாரு, நடுவர் சொல்றாருன்னு நம்பாத, உன் 6வது அறிவை கொண்டு சிந்தித்து பாருன்னு சொன்னாரு. முதல்ல ஒன்ன நம்பு. நாம சிந்திக்கிறது, நம்ம வாழ்க்கை வாழக்கூடிய வாழ்க்கை நல்லதா கெட்டதா நீ முதல்ல நம்பு. நாம வாழ்ந்தாதான் அடுத்தது நம்ம அடுத்தவங்களை உருப்படியா வாழ வைக்க முடியும். தமிழர் பண்பாடு முதல்ல சந்தோஷமா நாம இருக்கணும். ஆமாவா இல்லையா? யோசிச்சு பாருங்க. என் வீட்டுக்காரலாம் வாழ்க்கையை பத்தி ரொம்ப அதிகமா புரிஞ்சவரு. நேத்து மாயவரம், இன்னைக்கு திருநெல்வேலி, அடுத்த நாள் ஆடுதுறை. நான் காலைல திருநெல்வேலிக்கு கிளம்பி வரும்போதே கேட்டேன், மாமா நான் பாட்டில பட்டி வந்து பொட்டியை தூக்கிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கேனே, உங்களுக்கு நான் வெளியில கிளம்பி போறேனே, என்ன வேணும்னு கேட்டேன். எனக்கு அதை விட வேற என்ன வேணும்னாரு. ஏன்னா என் வீட்டுக்காரு அவர் வாழ்க்கையை வாழ தெரிஞ்சதுனால அவரு சந்தோஷமா இருக்காரு. பரவாயில்லம்மா, நீ ரொம்ப பெருந்தன்மையான ஆளுமா. எனக்கு நான் வாழ்ந்துங்க, அப்பதான் என் குடும்பம் நல்லா இருக்கணும். ஏதோ மிச்சம் மீதி காசுல 2 பேருக்கு உதவி செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம். அவ்வளவுதான் வாழ்க்கை. சும்மா பிறருக்கு கொடுக்குறோம், பிறருக்கு கொடுக்குறோம், பிறருக்கு கொடுக்குறோம் வேணா சும்மா வாய் வார்த்தைக்கு வேணா சொல்லலாம். எங்க ஆண்ட்ரூ சார் நாளைக்கு 3 லட்சம் கேட்கறேன், கொடுக்க சொல்லுங்க. தமிழர் பண்பாடு வளரதான் பாப்போம். அதானே இங்க பேசுறதோட சரி. இப்ப எல்லாம் சிலிண்டர் தட்டுப்பாடு வந்துருச்சுக்கா. நிச்சா, நாளைக்கு எங்க வீட்டுல சிலிண்டர் தட்டுப்பாடு. உங்க வீட்டுல இருக்க சிலிண்டர் எனக்கு கொடுப்பியாமா?
பிறரை வாழ வைப்பதில் தான் மகிழ்ச்சி இருக்குன்னு. அவங்க வீட்டில் சமைச்சு கஞ்சி கஞ்சி குடிக்கிறதா இல்லையா உணவு கொடுத்துட்டு? சிலிண்டர் கொடுத்தது மட்டும் இல்லாம நிசா உனக்கு சிலிண்டர் கொடுத்தல எனக்கு சாப்பாடு சேர்த்து சமைச்சு போடும்பாங்க. சும்மா தூங்கி விழுந்த விறகடுப்பு தயாரிற கம்பெனி பூரா இப்போ பிஸி ஆயிட்டாங்க. இப்ப ஈரான்ல குண்டு வெடிப்பு நமக்கு எல்லாமே கேஸ் தட்டுப்பாடு வந்திருக்குல்ல, அதத்தான் நம்மாழ்வார் சொன்னாரு, என்னைக்கு வேண்டுமானாலும் உணவு தட்டுப்பாடு வரலாம், ஏதோ ஒரு வகையில் விமானங்களுடைய வாகனங்கள் தடுக்கப்படலாம், விமானம் ஓடுவது தடுக்கப்படலாம், ஏதாவது ஒரு வகையில் உனக்கு உண்டான உணவை தருவதில் ஏதேனும் கண்டிப்பாக தடுப்பு வந்து கொண்டே இருக்கும். அதனால் உனக்கு தேவையான உணவை நீயே தயாரித்துக் கொண்டால் இந்த தட்டுப்பாடு இருக்காது. நம்மாழ்வார் நமக்கு சொல்லி கொடுத்திருக்காருன்னு சொன்னா, நமக்கு தேவையான உணவை நாமளே தயாரிச்சு நாமளே வாழ்ந்துட்டு போனோம்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. நடுவர்களே, தமிழ்நாட்டில் பண்பாட்டினுடைய உச்சம் என்னைக்குமே ஒரு நிலைப்பாட்டோடு அழகாக இருக்கும் என்று சொன்னால், நம்மை போல சிறப்பாக வாழ பிறரால் முடியும், நம்மை போல சிறப்பாக வாழ பிறரால் முடியும், நம் வாழ்க்கையை சிறப்பாக வாழ நம்மால் மட்டுமே முடியும் என்கின்ற காரணத்தினால் தமிழ் பண்பாட்டின் உச்சம் நாம் வாழ்வதில் தான் இருக்கிறது என்ற தீர்ப்பினை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எதிர்கால தலைமுறை தான் தன்னுடைய நிலத்தில் உற்பத்தி செய்து தனக்கான உணவை தானே தயாரித்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலை எதிர்காலம் சந்திக்கும் அப்படின்னு நம்மாழ்வார் சொன்னார். அந்த சூழல் வந்தால் தான் உணவுனுடைய உழைப்பினுடைய உன்னதத்தை இந்த சமூகம் உணரும்னு சொன்னார். அதனால நம்ம உழைச்சு நம்ம சம்பாரித்து நம்ம நல்லா இருந்து நாம் வாழக்கூடிய வாழ்க்கை தான் தொன்று தொட்டு தமிழ் சமூகம் உச்சத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கை. அந்த வாழ்க்கை தான் இந்த சமூகத்தை உச்சத்துக்கு கொண்டு செல்லும் அப்படின்னு சொல்லி நம்ம அண்ணல் ஜிபிக்கு நல்லா அழகாக நீங்கள் ஒரு தரம் ஜோரா கலகலன்னு சிறப்பாக பேசியிருக்காங்க. அடுத்ததாக தமிழ் பண்பாட்டினுடைய உச்சம் பிறரை வாழ வைப்பதில் தான் உள்ளது என்று பேச அன்பு தம்பி ஆண்ட்ரூஸ் அவர்களே வாங்க. விஜய் தொலைக்காட்சி வாயிலாக இந்த தமிழ் புத்தாண்டு சிறப்பு பட்டிமன்றத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை சொல்லி உரையை தொடங்குகிறேன். தமிழ் பண்பாட்டின் உச்சம் எதில் உள்ளது, நாம் வாழ்வதிலா அப்படின்னு இருக்கிறாங்க. நடுவர் அவர்களே, தலைப்பை மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கிட்டு எந்த ஊர்ல எந்த மண்ணுல பேச போறங்கிறத மறந்துவிட்டு பேசிட்டாங்க போல இருக்கு. இது எப்படிப்பட்ட வரலாறு கொண்ட மண்ணு, இதுல இருந்துகிட்டு நீங்க தமிழ் பண்பாட்டின் உச்சம் நாம் வாழ்வதிலா அப்படின்னா என்ன அர்த்தம்? நடுவர் அவர்களே, ஆங்கில ஆட்சியை எதிர்த்த முதல் தென்னிந்திய மன்னன் பூலித்தேவன் பிறந்த மண்ணுங்க இந்த மண்ணு. அவர் என்ன அவர் குடும்பம் மட்டும் வாழணும்னா சண்டை போட்டாப்புல, எம் மக்கள் வாழணும் பிறர் வாழணும் அப்படிங்கிறதுக்காக சண்டை போட்டாப்புல. அது மட்டும் இல்லாம இருக்க சொத்து பத்தெல்லாம் விட்டுவிட்டு ஒரு அற்புதமான ஒரு கப்பலை கட்டி, எப்ப ஏய் மாமா மச்சான் சொந்த மொந்த சித்தப்பா அப்படி போய் ஏறு, நம்ம அப்படியே உலகத்தை போய் சுத்தி பார்ப்போம் அப்படிங்கிறக்காக ஒரு கப்பலை கட்டினாப்புல. கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சி. அவர்கள் ஒட்டுமொத்த தமிழர்களுக்காகவும் ஆங்கிலேயரை எதிர்த்து குரல் கொடுத்தவர். கப்பலை கட்டி எப்ப ஏய் நாங்களும் நிற்போம்யா, எங்க மக்கள்லாம் போவோம்யா, நாங்களும் வணிகம் செய்வோம்யான்னு சொன்ன கப்பலோட்டிய தமிழன் பிறந்த மண்ணு. அதில் பிறந்துக்கிட்டு இங்கே வந்துக்கிட்டு தமிழ்நாட்டின் உச்சம் நாம வாழ்வதில் மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரிங்கய்யா ரொம்ப சிறப்பாக அவங்களுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும். அடுத்த தலைமுறை இப்போ 80s கிட்ஸ், 90s கிட்ஸ், 2K கிட்ஸ், அடுத்து வந்துருச்சுங்க ஜென் சி, அடுத்து இன்னொன்று வந்துட்டாங்களாம் ஜென் ஆல்ஃபா. அடேங்கப்பா. ஆமா, அதாவது முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளைகளா இங்க வாங்க அப்படின்னோம்னா இங்க இருக்க வயசானவங்களுக்கு தெரியும் 12-13 பிள்ளைங்க கேன்னு வருங்க. அவங்களுடைய பிள்ளைகளை மட்டும் வச்சு ஒரு குடும்பத்துல கல்யாணமே நடத்தலாம். 50 பிள்ளைகளை குட்டியெல்லாம் வந்திருக்குங்க. அது ஒரு காலம். அடுத்து என்னாச்சு, 6 ஆச்சு, 4 ஆச்சு, அப்புறம் நாம் இருவர் நமக்கு இருவர், அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர்னாச்சு. இப்ப உள்ள இந்த ஜென் ஜி, ஜென் ஆல்பா அதெல்லாம் என்ன சொல்றாங்க தெரியுங்களா? டிங்க் அப்படிங்கிறாங்க. DINK. டிங்க்னா என்ன தெரியுமாங்கய்யா? என்ன டிங்க்னா டி டபுள், ஐனா இன்கம், டபுள் இன்கம், என்னன்னா நோ, கேனா கிட்ஸ், டபுள் இன்கம் நோ கிட்ஸ். நம்ம பாட்டுக்கு சம்பாதிப்போம், நம்ம பாட்டுக்கு திம்போம், நம்ம பாட்டுக்கு தூங்குவோம், நாமே குழந்தைகள், நமக்கு ஏன் குழந்தைகள், நாம் வாழலாம். எப்படி ஒரு வாழ்க்கையை சொல்றாங்க பாருங்க, நாம் வாழலாமா? ஏன்னா இது வாழ்க்கையா? பிறருக்கு கொடுத்து உதவணும்யா, அதுதான் என் வாழ்க்கை. அதான் நம்ம தமிழ் பண்பாடு. ஆக பிறரை வாழ வைப்பதுதான் நம்ம தமிழ் பண்பாட்டினுடைய உச்சம். இன்னமும்
யதார்த்தமான ஒன்றை இறுதியாக சொல்லி நிறைவு செய்கிற நடுவர் அவர்களே, அதாவது தனக்காக மட்டும் வாழ்ந்தால் வாழ்ந்து மறையலாம், பிறருக்காக வாழ்ந்தோம் என்றால் நாம் மறைந்தும் வாழலாம் என்று கூறி, தமிழ் பண்பாட்டின் உச்சம் எதில் இருக்கிறது, நாம் பிறரை வாழ வைப்பதிலே என்று தீர்ப்பு சொல்லுமாறு அன்போடு நடுவர் அவர்களையும் அன்போடு பாசத்தோடு சிரித்த முகத்தோடு ரசித்துக் கொண்டிருந்த நெல்லை மக்களுக்கும் வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்பு. செடிகளும் கொடிகளும் ஓரறிவு, எறும்புக்கும் கரையானுக்கும் ஈரறிவு, நண்டுக்கும் வண்டுக்கும் 3 அறிவு, சங்குக்கும் நத்தைக்கும் 4 அறிவு, விலங்குகளுக்கும் மனிதர்களுள் சிலருக்கும் 5 அறிவு, மக்கள் தானே 6 அறிவு உடையனவேன்னு தொல்காப்பியம் சொல்லும். அந்த 6 அறிவு உடைய மானுட சமூகம் எப்பொழுது நிறைவை பெறுகிறது என்று சொன்னால், தன்னிடம் இருக்கக்கூடிய பொருளை மற்றவர்களுக்கு கொடுக்கும்போது தான். ரொம்ப அழகாக நம்முடைய ஆண்ட்ரூஸ் அவர்கள் மிகச்சிறப்பாக அணியை நிறைவு செய்திருக்கிறார். தமிழ் புத்தாண்டு சிறப்பு பட்டிமன்றம் இடைவெளிக்கு பின் தொடரும். ஒரு பொண்ணோட அதிகபட்ச ஆசை என்னவா இருக்கும்? பணம், நகை? எனக்கு சொந்தம்னு சொல்லி பெருமைப்பட ஒரு வீடு. என்னோட சந்தோஷம், வெற்றி இது எல்லாத்தையுமே என் குடும்பத்தோட சேர்ந்து அனுபவிக்க எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடு. அதுக்கு என்னோட சாய்ஸ் ஜான் ஸ்மார்ட் சிட்டி மவுண்டேல். John Smart City Moundale, திருநெல்வேலி. Rupees 50 lakhs onwards. For booking, please contact 90470 31111 90470 32222. மின்சார செலவு அதிகமா? இனி தீர்வு BM சோலார் சொல்யூஷன்ஸ். சோலார் பேனல் நிறுவி இன்று உங்கள் மின்சார செலவை மிச்சப்படுத்துங்கள். பசுமையான பாரதத்தை உருவாக்குவோம். BM சோலார் சொல்யூஷன்ஸ். Every family finds a house, but not every home feels complete. When space is limited, comfort slowly disappears. Imagine a life with more space, clean air, pure water, and room to breathe. Where love feels lighter and every moment feels closer. A place that gives you comfort, security, and feeling of truly belonging. Tamarai Homes, Tirunelveli. Visit today and make it yours. திருநெல்வேலியில் இனி உங்கள் சுப நிகழ்ச்சியை கிராண்டாக நடத்தலாம். 1000 பேர் அமர்றதுக்கான ஏசி ஹால், வெஜ் அண்ட் நான்வெஜ்ஜுக்கு தனி கிச்சன் ஏரியாஸ், சங்கர் சார் படத்தில் வர்ற மாதிரி பிரம்மாண்டமான இன்டீரியர்ஸ் மற்றும் விசாலமான கார் பார்க்கிங் ஏரியாவோட அமைஞ்சிருக்கு நம்ம பொதிகை நகர் மூன் மஹால். உங்கள் சுப நிகழ்ச்சிகளுக்கு ஒரு அழகான ஆரம்பம் இங்கே. முக்குடல் சர்வோதயா ஜவ்வாது. இது பாரம்பரியத்தையும் அதன் தெய்வீக நறுமணத்தையும் மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. தெய்வீக நறுமணம், ஜவ்வாது, அமைதி, பக்தி மற்றும் இயற்கை நறுமணம். உங்கள் முக்கூடல் சர்வோதயா ஜவ்வாது, இறைவனின் மனம் உங்கள் இல்லத்தில். Every family finds a house, but not every home feels complete. When space is limited, comfort slowly disappears. Imagine a life with more space, clean air, pure water, and room to breathe. Where love feels lighter and every moment feels closer. A place that gives you comfort, security, and feeling of truly belonging. Tamarai Homes, Tirunelveli. Visit today and make it yours. தமிழ் புத்தாண்டு சிறப்பு பட்டிமன்றம் தொடர்கிறது. மிக சிறப்பான இந்த நிகழ்வில் மீண்டும் ஒரு முறை தமிழர் திருநாளாம் சித்திரை ஒன்று புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உலக தமிழர்கள் அனைவருக்கும் விஜய் தொலைக்காட்சி மூலமாக அன்போடு உங்கள் கரவோசையோடு தெரிவித்து, தமிழ் பண்பாட்டின் உச்சம் நாம் சிறப்பாய் வாழ்வதில் தான் உள்ளது என்று பேச பேராசிரியர் சென்னை பழனி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். வண்ண தமிழழகு, அதை வாசிக்கும் போது அழகு, முத்துச்சரம் போல அதை தொடுத்து வைக்கும் திறமழகு, சொல்லழகு, பொருளழகு, செந்தமிழை செதுக்கையிலே செல்லும் மொழி நடையழகு, மொத்தத்தில் தமிழழகு. திருநெல்வேலி என்றாலே பேரழகு. உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான நன்றி கலந்த வணக்கம். ஆஹா, சிறப்பு. எனக்கும் உண்மையாகவே பிறரை வாழ வைக்கணுந்தாங்க ஆசை. ஒன்று தெரியுங்களா, நான் பைக்கில் போனேன் சார், ஏத்தாப்பில் வந்தவரும் அவர் மனைவியை தான் கூப்பிட்டு வந்தான்னு நினைக்கிறேன். திடீர்னு நாய் குறுக்க போய் 2 பேர் கீழே விழுந்துட்டாங்க சார். அவருக்கு இங்கெல்லாம் ரத்தம், அந்த அம்மாவுக்கும் ரத்தம். நான் போய் அவருக்கு தொடச்சி விட்டேன், என் மனைவி போய் அந்த அம்மாவுக்கு தொடச்சி விட்டாங்க. நானே ஒரு 500 ரூபா கொடுத்து ஒரு ஆட்டோவில் ஏற்றி, சார் பக்கத்தில் ஒரு கேஷுவாலிட்டி இருக்குது, ஹாஸ்பிட்டல் போங்க சார், ரத்தம் அதிகமாக வருதுன்னு. அவன் எனக்கு நன்றி சொன்னான் சார், ஒரே வரியில்.
இதே மாதிரி ஒரு நாள் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண சார். நான் எப்போ நான் பைக்கில் வந்து நாய் குறுக்கால வந்து நாங்கள் 2 பேரும் கீழே விழுந்தா அவன் ரத்தம் வந்தால் தொடச்சி விடுவானா. எப்படி எதிர்பார்க்குறாங்க ஆளை மோரையும் பாரு. தமிழர்களுடைய பண்பாடுங்கிறது எது தெரியுங்களா? நீங்க நினைக்க மாதிரி உதவி செய்வது மட்டுமில்ல, அறத்தோடு வாழ்வதிலேயே உதவி என்கிற ஒன்று உள்ளேயே இருந்தது. தனியாக அவன் உதவி செய்யவில்லையில, அவன் வாழ்ந்தது அறத்துக்கான வாழ்க்கை. அவன் வாழ்ந்தது அறத்துக்கு. சார், ஒரு பூனையும் நாயையும் வளர்க்கணும்னு யார் சொல்லி கொடுத்தா? ஏதாவது இலக்கியத்தில் சொல்லி கொடுத்தாங்களா பூனை வளரு நாய் வளருன்னு? சார், நம்ம பாட்டையும் தாத்தாவும் பூனையும் நாயையும் பசுவையும் வளர்த்தாங்கன்னு சொன்னா, நான் வளர்க்கிறேங்கிறத பிறருக்கு காட்டுறதுக்காக அல்ல. என்னுடைய பண்பாடு ஒரு உயிரினத்தோடு வாழ்வது, அவர்களோடு வாழ்வது என்னுடைய பண்பாடுன்னு காட்டினாங்க சார். அது தனியா பிரிக்கப்படல. அப்புறம் நிறைய பேர் என்ன தெரியுமா சார், இப்போ நான் செஞ்சது ஊருக்கே தெரியணும் அப்படிதான் நினைக்கிறாங்க இல்லைங்களா? நான் செஞ்சுட்டேன், அதை ஊருக்கு தெரிஞ்சிடணும், கட்டாயம் தெரியணும் இல்லைங்களா? அப்படிதான் நினைக்கிறான். அப்படி நினைக்கிறது தான் இப்போ பிரச்சனையே. இப்போ நான் வாழை வச்சுக்கிட்டு இருக்கேன், யாராவது சொன்னாங்களா? ஒன்றும் இல்லை சார், நான் ஒரு சங்க இலக்கிய பாட்டு சொல்கிறேன். ஒரு தேர் வேகமாக போகுது, தலைவன் சொல்கிறான் மனசை விட தேர் வேகமாக போகுது. ஏன்னா ரொம்ப நாள் தலைவியை பார்க்காம இருந்து போகிறான். அப்போ தேர் வேகமாக தான் போகும். அந்த ஓட்டுற தேர்ப்பாகன்ட்ட சொல்கிறான், இது கடற்கரை வழி, தேர் வேகமாக போகுது, ஆனால் இது கார் காலம், நண்டெல்லாம் வெளியில் வரும், சோப்பு நண்டு வெளியில் வரும், அந்த நண்டுகள் நசுங்கி சிக்கி விடாதபடி தேரை ஓட்டுனான். இப்போ இவன் கேட்டான் ஏன் அப்படின்னா, இல்லை என் காதலுக்காக அந்த நண்டின் காதலை கொன்றுவிடக் கூடாது என்று நினைத்தவன் தமிழன். சபாஸ் சபாஸ். புணரி பொருத பூமணல் அடைகரை ஆழி மருங்கின் அளவன் ஓம்பி வளவன் வல்பு ஆய்ந்தது ஊரேன்னு சொல்லுது நற்றினை. நீங்கள் நல்லா நினைச்சு பாருங்க, இதான சார் தமிழர் பண்பாடு. ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன், வாழ்க்கையில் எங்கே பண்பாடு உச்சம் பெறுதுன்னு சொல்கிறேன். 2015 வெள்ளம் வருது. ஒரு பையன் மெடிக்கல் ஷாப்பில் வேலை பார்க்குறான். ஒரு பொண்ணு வந்து கதறுது, கார்டு கொடுக்குது, 750 ரூபா அந்த மெடிசன். கார்டு ஒர்க் ஆகலை, பைசா இல்லை இந்த பொண்ணுகிட்ட. அப்பாவுக்கு நெஞ்சு வலி, தயவு செய்து மாத்திரை கொடுங்கன்னு கேட்குது. அந்த பையன் கொஞ்சம் யோசிச்சான், ஏன்னா அவன் சம்பளமே கம்மி தான், எப்படி கொடுக்கறது யாருன்னு தெரியல. ஒரு லிமிட்டுக்கு மேலே என்ன பண்ணிட்டான், எடுத்துகிட்டு போமான்ட்டான். பரவாயில்லம்மா எடுத்துகிட்டு போ, நீ கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டாலும் சரி எடுத்துகிட்டு போன்ட்டான். எடுத்துகிட்டு போய் உங்கள் அப்பாட்ட கொடுத்து அவங்க அப்பா நல்லாயிட்டார். 3 நாள் வெள்ளம் வடிஞ்சிச்சு. உங்கள் அப்பா கீழே இறங்கி வந்தார். எந்த மெடிக்கல் ஷாப்புமான்னு கேட்டார். இந்த மெடிக்கல் ஷாப்பு தான். அவர் வந்து கேட்டார், தம்பி உன் பேர் என்ன? உன் பேரெலாம் சொன்னான். என்ன படிச்சிருக்க? பிஃபார்ம் படிச்சிருக்கேன். நீ என்ன பண்ணுற? மெடிக்கலில் வேலை பார்க்குறேன். உனக்கு ஒரு மெடிக்கல் வைக்க சந்தா பார்த்துப்பியான்னு கேட்டார். அவனுக்கு ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சு கொடுத்தார். ரிசர்வ் பேங்க் உடைய மிகப்பெரிய எம்ப்ளாயாக இருந்த அவர் ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சு கொடுத்தாரு. அவனுடைய பணி தான் அது. ஆனால் அதை தாண்டி ஒரு உதவி அவன் செஞ்சான், புரியுதுங்களா? ஆனால் அவனையே போய் நாளைக்கு ரோடை தோன்றான்னா தோண்ட மாட்டான், சாக்கடை அள்ளனான்னா அள்ள மாட்டான். என் கடமையில் என்னை தாண்டி எதை செய்ய முடிகிறதோ அது ஒரு உயிரை காப்பாற்றுமானால் அது என்னுடைய பண்பாடு என்பதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அது என் வாழ்க்கை. ஆனால் அதையே விட்டுட்டு இன்னொன்று போய் இன்னொருத்தருக்கு உதவி செய்வதே என் வேலையை வச்சுருந்தா என் பொண்டாட்டி டைவர்ஸ் பண்ணிட்டுவா சார். அப்போ அவரவர் கடமையை அவரவர் செய்வதுதான் மிகச்சிறந்த பண்பாடு என்று சொல்லி, விஜய் தொலைக்காட்சி நேயர்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் சித்திரை திருநாள் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லி உங்கள் பாதம் பணிந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடைசியாக உச்சமாக ஒன்று சொன்னார், நான் ஊருக்கு உழைச்சி ஓட்டாண்டியா போனால் என் பொண்டாட்டி என் கையை விட்டு போயிடுவாயா அப்படின்னார். இல்லையா? முதல்ல குடும்பம் நம்முடைய நீ அறம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், தர்மம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், மற்றவர்களை வாழ வைக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கே உன்னுடைய பின்புலம் சரியாக இருக்க வேண்டும். நீ உறுதியோடு இருக்க வேண்டும். பணபலம், பொருள் பலம், சமூக பலம், குடும்ப கட்டமைப்பு, இது எல்லாத்திலையும் நீ ஒரு சரியான மனிதனாக இருந்தால் மட்டும்தான் மற்றவர்களை நீ வாழ வைக்க முடியும். அந்த கட்டமைப்பு, கடமை தவறாத உழைப்பு உன்னிடம் இருந்தால் மட்டும்தான் நீ உதவியையே செய்ய முடியும். அதில் ஒழுங்காக இருந்தாவே போதும். இப்படி அவங்களுடைய கடமை செஞ்சதுனால தான் இன்றைக்கு தமிழ் பண்பாடு உச்சமடைந்திருக்கிறது என்று ரொம்ப அழகாக நம்முடைய பழனி அவர்கள் அணியை நிறைவு செய்திருக்கிறார். அடுத்ததாக பட்டிமன்றத்தினுடைய
நிறைவு பேச்சாளர் தமிழ் பண்பாட்டினுடைய உச்சம் எதில் உள்ளது என்கிற அணியில் மற்றவர்களை வாழ வைப்பதில் தான் உள்ளது என்று பேசுவதற்காக அன்பு சகோதரி அருந்தை நிஷா அவர்களை உங்கள் அனைவரின் கரவோசையோடும் அன்போடு அழைக்கின்றேன். வாங்க. விஜய் தொலைக்காட்சி நேயர்கள் அத்தனை பேருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, மரியாதைக்குரிய நடுவர் அவர்களே, தலைப்பு என்னங்கிறதே சரியா புரியலனா கூட பரவாயில்லைங்க, எங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கோன்னு கூட சரியா தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. இதுல ராமச்சந்திரன் லோக்கல்ல இருக்க அறிஞர்கள் பேரை சொன்னா மாட்டிக்கோம்னு சீனா அறிஞர் பழமொழி சொன்னாராம். ஏன் திருநெல்வேலி அறிஞர்லாம் எடுத்துட்டு வாங்களே. இதுல உங்களுக்கு நீச்சல் தெரிஞ்சா என்ன தெரியாட்டினா என்ன யாராவது கேட்டாங்களா? நீங்க எவ்வளவு பெரிய மனிதர்? அதானே, நல்ல கேள்வியா. நீங்க விழுந்த உடனேயே நீச்சல் தெரியலனா விழுந்து காப்பாத்தணும் அப்படின்லாம் நாங்க சொல்லல. ஐயோ விழுந்துட்டானேன்னு கத்தி ஒரு 10 பேரை கூட்டிட்டு வந்து காப்பாத்துங்க. அதை விட சந்தோஷம் இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. இவங்க இந்த 3 பேருடைய புரிதல் எப்படி இருக்குன்னா, அடுத்தவர்களுக்கு காசு கொடுத்து உதவுறதுக்கு பேரு தான் உதவின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க இந்த முதல்ல எண்ணத்தை மாத்துங்க. முதல்ல பண்பாட்டினுடைய உச்சம் எது? அடுத்தவர்களை வாழ வைப்பது. காசு கொடுக்கறது மட்டும் கிடையாதுங்க. காசு மட்டுமே வாழ்க்கை கிடையாது. அதுவே உங்க 3 பேருக்கும் புரியல. 3 பேர் நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா நம்ம நல்லா இருந்தா அடுத்தவங்க நல்லா இருக்க முடியும். இந்த உலகத்திலேயே சிறந்த தானம் என்ன தெரியுமா? கண் தானம், ரத்த தானம், காசு தானம், சாப்பாடு தானம், இதெல்லாம் தாண்டி ஒரு தானம் இருக்குங்க. நான் ரொம்ப நம்புற தானம் அது. உலகத்தில் மிகப்பெரிய தானம் வார்த்தை தானம். ஒருத்தன் வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நம்ம வாழவே முடியாதுன்னு நினைக்கிறவன் பக்கத்துல உட்காந்து அதெல்லாம் முடியும்னே அப்படின்னு சொல்லி பாருங்க, அவன் கண்ணுக்கு நீங்க தான் கடவுள். இதை விட நீங்க மனிதர்களை நீங்க 2 விதமா பார்க்கலாம். இப்ப எங்க அண்ணன் பழனி மாதிரி, எங்க அண்ணலட்சி மாதிரி எப்படின்னா, அந்த ஆஸ்பத்திரியில யாராவது முடியாம கிடந்தான்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் வந்து உங்கள்கிட்ட சொன்னோம்னா இந்த மாதிரி இந்த ஆஸ்பத்திரியில் உடனே இவங்க கிளம்பிடுவாங்க. ஐயோ அந்த ஆஸ்பத்திரியில் தான் எங்கள் பெரியப்பா வச்சுருந்தோம், அப்புறம் வச்ச அன்னைக்கே அவர் ஐஸில் வச்சுட்டோம், அவ்வளவுதான், கூட்டிக்கிட்டு வாங்க கொண்டுக்கிட்டு போங்கன்ட்டாங்க. ஒன்றுமே இல்லை. என் பாப்பா ஆஸ்பத்திரியில் இருக்கும் போது கூட அண்ணனுக்குலாம் தெரியும், அது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருந்தால் கூட அந்த ஆஸ்பத்திரியில் யாருன்னே தெரியாதுங்க. வழிப்போக்கர்களுங்க. முன்ன பின்ன பார்த்துருக்க மாட்டேங்க. அவங்களுக்கு பச்சை தண்ணி என் கையிலேருந்து நான் கொடுத்துருக்க மாட்டேங்க. அப்படி ஆஸ்பத்திரியில் உட்காந்துருக்கும் போது என் பக்கத்தில் இருந்து ஒருத்தவங்க சொன்னாங்க, இதே மாதிரி தான் எங்கள் சொந்தக்காரங்களுக்கும் பாப்பாவுக்கும் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு, ஒரே வாரத்தில் சரியாகி போயிட்டாங்க, நீங்கள் வேணா பாருங்களேன், அடுத்த வரை உங்கள் குழந்தைய கூட்டிட்டு நீங்கள் வீட்டுக்கு போயிருவீங்க. இந்த வார்த்தை தான் அடுத்தவர்களை வாழ வைக்கும் வார்த்தை. இதுக்கு எந்த காசும் தேவையில்லை, எந்த பணமும் தேவையில்லை, ஒரு மண்ணும் தேவையில்லை. நிச்சயமா. இன்னொன்னு இவர் சொன்னார்ல, நீங்கள் புண்ணியத்திற்காக கொடுக்கிறீர்கள், பின்ன கடவுள்கிட்ட ஷேக்கர் கொடுக்கவா கொடுக்குறோம்? உலகம் முழுக்க இன்னைக்கு ஏதேதோ தானம் கொடுக்கறாங்க சார். இவ்வளோ விஷயம் நடக்கும்போது இதெல்லாம் புண்ணியத்தை தேடாம வேற என்னென்ன தேட முடியும்? நம்மலாம் நிச்சயமா வாழ்ற காலத்துல தான் சந்தோஷமா வாழ முடியல. 1008 பிரச்சனைக்கு நடுவில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். கடன் பிரச்சனை, சொந்தக்காரங்க பிரச்சனை, 80 பிரச்சனை இருக்குங்க. சொந்தக்காரனும் இந்த சுண்ணாம்பும் ஒண்ணு, அளவா வச்சுக்கணும், இல்லைன்னா வாய் வந்துடும், வாழ்க்கைன்னு வந்துடும். இதுகளுக்கு மத்தியில வாழ்றது ரொம்ப கஷ்டம். நான்லாம் ஒரு வாரமா எங்க வீட்டுக்காரர் திட்டி தான் ஸ்டேட்டஸ் போடுறேன். அவர் தான் முதல்ல லைக் பண்ணி கியூட் அப்படின்னு போடுறாரு. இன்னும் கொண்டாடல வீட்டுக்காரர். அந்த லூசுக்கு தான் அதை வைக்கிறேன். தங்கமான மனுஷன். ஒரு மாசம் அவர் சரியில்லைங்க. ஏமா நைட் போன்ல யார்ட்டையோ பேசுற மாதிரி ஒரு சின்ன டவுட். நான் வேற ஒரு சிம் வாங்கி என் போன்ல போட்டு அவருக்கு ஹாய்னு மெசேஜ் அனுப்பிச்சேன். நீங்க பொதுவா என் வீட்டுக்கார பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஆமா, திருநெல்வேலியில இருந்து கிளம்பிட்டேன், இப்போ 8:30 மணிக்கு கிளம்பிட்டேன் மச்சான் அப்படின்னு நான் மெசேஜ் போட்டேன்னா, நான் வீட்டுக்கு போய் அந்த செல் எடுத்து அவர்கிட்ட ஓப்பன் பண்ணி காட்டணும். ஏங்க 8:30க்கு போட்டேங்க, அவ்வளவு உலகமாக அப்ராணி கிடையாது, அது ஒரு பிராணி. அப்படி ஒரு மனுஷன் நான் ஹாய்னு போட்டேன்னா உடனே ஹாய்னு வருதுக்கா, கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். வண்டி வேற ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல நிக்குது அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தோட ஈகர்லி வெயிட்டிங். அடுத்து ஒரு மெசேஜ் போட்டேன், ஆர் யூ மேரிட்? உடனே எஸ்ன்னு வந்துச்சுங்க. பத்தியலா எனக்கு ஒரே சந்தோஷம். இதுக்கப்புறம் இவரை சந்தேகமே படக்கூடாது அப்படின்னு சொன்னாலும் என் வாய் சும்மா இருக்க மாட்டேன்ருச்சு. அடுத்த வார்த்தை போட்டேன், வேர் இஸ் யுவர் வைஃப்? போட்டாம் பாரு ஒரு பதில், she is dead. பாருங்க, நான் செத்துருக்கலாம். அதுக்கப்புறம் நார்மல் கால்ல இருந்து பேசுறேன், உயிரோட தான் இருக்கியா? நான் சும்மா பிராங்க் பண்ணேன். யார் இதுவா பிராங்க் பண்ணுச்சு? அதுக்கு பிராங்க் ஸ்பெல்லிங்கே தெரியாது. என்னென்ன அநியாயம் பண்ணுதுங்க. எல்லா பண்டிகைக்கும், இப்போ கிறிஸ்மஸா இருக்கட்டும், ரம்ஜானா இருக்கட்டும், தீபாவளியா இருக்கட்டும், எல்லாரும் தான் செஞ்ச பலகாரத்தை அடுத்து அவங்களுக்கு கொடுக்கறது எதுக்கு? தின்னுட்டு சாவுங்கிறதுக்கா? அதானே, சந்தோஷமா சாப்பிடட்டோம்னு தான். எப்பா எங்க ஊர் பக்கம்லாம் தீபாவளி அன்னைக்கு முறுக்கு கொடுப்பாங்க, சுத்தியல் அடிச்சு உடைச்சாலும் உடைக்க முடியாது.
முறுக்கு அது ஒரு சர்க்கிள்ல போகும் தெரியுமாண்ணே. நல்ல பலகாரத்தை நம்ம திம்போம், நல்லா இல்லாத பலகாரத்தை தட்டில் வச்சு அப்படியே சுத்துவோம். ஆனா அதுல பெரிய வைத்தறிச்சு என்ன தெரியுமா, கொடுத்த வீட்டுக்கே அது போகும். பலகாரங்களை கூட தான் மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு நகைச்சுவைக்கு சொன்னாலும் கூட, என்ன மதமாக இருந்தாலும் எல்லாரும் ஒண்ணுதான், நாம மட்டும் சாப்பிட்டு வாழக்கூடாதுன்னு எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிட்ட மண்ணுங்க நம்மளுடைய தமிழ் மண். அதை போய் எப்படிங்க தான் மட்டும் வாழணும்னு சொல்ல முடியுது? இதுல என்ன பெரிய விஷயம்னா, தான் கிட்டேந்து இருக்கிற ஒரு விஷயத்தை கொடுக்கிறது மட்டும் அடுத்தவர்களை வாழ வைக்கிறது கிடையாதுங்க. சமீபத்தில் எல்லாருமே பார்த்துருப்போம், சுத்தம் பண்ணிட்டு போகும்போது தான் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல சாப்பாடு தான் வச்சுட்டு போவாங்க, கையில கூட கொடுக்க மாட்டோம். நம்ம அமெரிக்கால பிறந்தவங்கல்ல, கையில கூட கொடுக்க மாட்டோம். தான் இருக்கிற இடத்துல சாப்பாடு தான் வச்சுட்டு போயிருக்காங்கன்னு நினைச்சு எடுத்துட்டு போன அம்மா கொஞ்ச நேரத்துல திறந்து பார்த்தா உள்ள 50 பவுன் நகை இருந்துச்சுங்க. ஒருவேளை தான் மட்டும்தான் வாழணும்னு நினைச்சிருந்தா அந்த 50 பவுன் அந்த அம்மா வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருப்பாங்க. ஆனால் தான் வாழக்கூடாது, அந்த பொருள் தொலைத்தவர்களும் சரியாக போய் சேரணும்னு ஒரு தூய்மை பணியாளராக இருந்த பத்மா கொண்டு வந்து கொடுத்தாங்கல்ல. அடுத்தவர்களுக்கு கொடுப்பது மட்டும் இல்லைங்க தானம், அடுத்தவர்கள் தொலைச்ச பொருளை திருப்பி கொடுக்கறதுக்கு பேரும் தானம் தாங்க. அது இந்த உலகத்துல நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இவ்வளவு விஷயம் இருக்கு. ஆக காசு பணம் மட்டும் வாழ்க்கை கிடையாது, நல்ல எண்ணத்தோடு இருப்பதுதான் வாழ்க்கை. நமக்கு ஒருத்தவங்களை பிடிக்குதா, ஹார்ட்ல வைங்க, பிடிக்கலையா மியூட்ல வைங்க. வாழ்க்கை எப்பவுமே சந்தோஷமா இருக்கும். நடுவர் அவர்களே, தமிழ்நாட்டினுடைய பண்பாடு வாழ்வதில் அல்ல வாழ வைப்பதில் தான் என்று நீங்கள் நல்ல தீர்ப்பை தர வேண்டும் என்று சொல்லி அத்துணை பேருக்கும் மீண்டும் தமிழ் புத்தாண்டு நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவங்க ஊரே அறம் தாங்கி தர்மத்தை தாங்கக்கூடிய ஊர். அப்புறம் தர்மத்தை தாங்கக்கூடிய ஊர்லேருந்து வந்து தர்மத்தை பற்றி பேசாமல் இருக்க முடியுமா? தர்ம சுந்தனை, நீங்கள் ஏன் பணத்தை பற்றியே பேசுகிறீங்க? அந்த காலத்துலேருந்து நம்ம தமிழ் கலாச்சாரம் நோட்டு அடிச்சா கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. தங்கத்தையும் வெள்ளியும் வாரி வாரி கொடுத்தது இல்லையா தமிழ் கலாச்சாரம் இருக்குது. பணத்தை பற்றியே பேசுகிறீங்களா ஐயா? நல்ல வாக்கு சொல்லுங்க, நல்ல அருமையான நல்ல எண்ணத்தால் அவர்களை வாழ்த்துங்க, புகழுங்க. நல்லா கேட்டாங்க, அருமையான விஷயம். அறந்தை நிஷா அவர்கள் மிகச்சிறப்பாக இந்த 6 பேச்சாளர்களும் நல்ல நாளிலே மீண்டும் ஒரு முறை தமிழர் திருநாளாம் சித்திரை திருநாளில் அனைவருக்கும் விஜய் தொலைக்காட்சியின் மூலமாக இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் புத்தாண்டு சிறப்பு பட்டிமன்றம் இடைவெளிக்கு பின் தொடரும். திருநெல்வேலியில் இனி உங்கள் சுப நிகழ்ச்சியை கிராண்டாக நடத்தலாம். 1000 பேர் அமர்றதுக்கான ஏசி ஹால், வெஜ் அண்ட் நான்வெஜ்ஜுக்கு தனி கிச்சன் ஏரியாஸ், சங்கர் சார் படத்தில் வர்ற மாதிரி பிரம்மாண்டமான இன்டீரியர்ஸ் மற்றும் விசாலமான கார் பார்க்கிங் ஏரியாவோட அமைஞ்சிருக்கு நம்ம பொதிகை நகர் மூன் மஹால். உங்கள் சுப நிகழ்ச்சிகளுக்கு ஒரு அழகான ஆரம்பம் இங்கே. முக்கூடல் சர்வோதயா ஜவ்வாது. இது பாரம்பரியத்தையும் அதன் தெய்வீக நறுமணத்தையும் மையமாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. தெய்வீக நறுமணம், ஜவ்வாது, அமைதி, பக்தி மற்றும் இயற்கை நறுமணம். உங்கள் முக்கூடல் சர்வோதயா ஜவ்வாது, இறைவனின் மனம் உங்கள் இல்லத்தில். Every family finds a house, but not every home feels complete. When space is limited, comfort slowly disappears. Imagine a life with more space, clean air, pure water, and room to breathe. Where love feels lighter and every moment feels closer. A place that gives you comfort, security, and feeling of truly belonging. Tamarai Homes, Tirunelveli. Visit today and make it yours. நம்ம குழந்தைங்க எவ்வளவு வேகமா வளர்றாங்க. அவங்க வளர வளர நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியும் அதிகமாகுது. அதுக்கு தான் நம்ம பக்காவா பிளான் பண்ணிருக்கோமே. அவ வளர வளர அவளுக்காக நம்ம பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூவும் வளர்ந்துகிட்டே இருக்கும். உன்னோட சாய்ஸ் எப்பவுமே கரெக்டா தான் இருக்கும். ஜான் ஸ்மார்ட் சிட்டி மவுண்டேன்ல நம்ம வீடு வாங்குறது கனவு மட்டும் இல்ல, நம்ம குழந்தைகளுக்காக பண்ற ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டும் கூட. John Smart City, Moundale, Tirunelveli, ₹50 lakhs onwards. For booking, please contact 90470 31111, 90470 32222. மின்சார செலவு அதிகமா? இனி தீர்வு பிஎம் சோலார் சொல்யூஷன்ஸ். சோலார் பேனல் நிறுவி இன்று உங்கள் மின்சார செலவை மிச்சப்படுத்துங்கள். பசுமையான பாரதத்தை உருவாக்குவோம். பிஎம் சோலார் சொல்யூஷன்ஸ்.
family finds a house, but not every home feels complete. When space is limited, comfort slowly disappears. Imagine a life with more space, clean air, pure water, and room to breathe. Where love feels lighter and every moment feels closer. A place that gives you comfort, security, and feeling of truly belong. Tamarai Homes, Tirunelveli. Visit today and make it yours. தமிழ் புத்தாண்டு சிறப்பு பட்டிமன்றம் தொடர்கிறது. தமிழ் பண்பாட்டினுடைய உச்சம் எதில் உள்ளது என்கிற தலைப்பை வைத்து 6 பேச்சாளர்களுக்கு அந்த தலைப்பை கொடுத்து, தமிழ் பண்பாடு அப்படிங்கிறது உச்சம் அடைஞ்சிருச்சு. முதல்ல சொல்லிட்டோம், நாம் உச்சத்தில் இருக்கோம். இந்த உச்சங்கிறது தொண்டு தொட்டு எப்படி எதனால் இருக்கிறது? இந்த உச்சம் நம்ம வாழ்வியல் ரீதியாக நாம் நம்மை சரியாக வைத்து கொண்டதிலா, அல்லது நாம் மட்டும் சரியாக இருந்து பயனில்லை, மற்றவர்களை சரியாக இருக்க வழி நடத்தியதிலா, அவர்களுக்கு உதவி செய்வதிலா? உதவி என்பது பணத்தால் மட்டும் இல்லை. 1909 100 ரூபாய் சம்பளம், மாதம் 100 ரூபாய் சம்பளத்திற்கு பாரதியார் வேலை பார்த்தார். அவரும் இந்த எட்டயபுரத்தில், இன்னும் சொல்லப்போனால் நெல்லை சீமையில் பக்கத்தில் கடையம் பக்கத்தில் தான் அவர் பிறந்த ஊர். 100 ரூபாய் சம்பளத்திற்கு அவருடைய 11 மொழி அறிந்தவர் பாரதியார். அவருடைய மொழி ஆளுமையால், நல்ல சிந்தனையால் ஒரு பத்திரிகையில் வேலை பார்த்து அன்னைக்கு 100 ரூபா சம்பளம் வாங்கினார். நான் நடத்தின பாடத்தை நடத்தி, எழுதினதே எழுதி, சும்மா வெத்து பேப்பரில் கிறுக்கி என்னுடைய வாழ்க்கையை வெட்டியாக கழிப்பதற்காக நான் பிறக்கவில்லை, நான் இந்த சமூகம் தழைப்பதற்காக பிறந்தவன் என்று வேலையை குதிரை தள்ளிவிட்டு சென்றவர். இந்திய திருநாட்டுடைய விடுதலைக்காக பாடுபட்டவர். இந்த உலோகம் சிறக்க வேண்டும் என்று எண்ணியவர். அவர் நான் வாழ்ந்தா போதும் அப்படின்னு. இன்னும் சொல்ல போனால் பாரதியார் வீட்டில் கொண்டாந்து உணவுக்காக வைத்திருக்கக்கூடிய தானியங்களை எல்லாம் அள்ளி பறவைகளுக்கு போட்டவர். தன்னுடைய மனைவி கெஞ்சி கூத்தாடி கேட்காம மனைவியும் ஒரு காலத்தில் அவளோடு சேர்ந்து இப்படித்தான் தன்னுடைய கணவர் என்று சந்தோஷமாக குடும்பம் நடத்தினார். அதே மாதிரி சுதந்திர போராட்ட தியாகி சிதம்பரனாரை பற்றி சொன்னாங்க. அவர் பெரிய வசதி வாய்ப்பான குடும்பத்தில் இந்த மண்ணை சேர்ந்தவர் தான். ஆங்கில ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து ஒரு தனியார் கப்பல் கம்பெனியை நடத்தியவர். இதெல்லாம் நடத்தணும்னா அவருக்கு ஏதாவது அவசியம் இருக்கா? நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, நம்ம பொண்டாட்டி உள்ளே உண்டு, நம்ம குடும்பம் உண்டு இருந்திருந்தாருன்னா அவர் ஜெயிலுக்கு போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தன்னுடைய நிறைவு காலத்தை செல்வந்தர்களாக வாழ்ந்து மிகப்பெரிய பணக்காராக வாழ்ந்தவர் இந்த நாட்டு மக்களுக்காக மண்ணெண்ணெய் வியாபாரம் பண்ணி அவருடைய கடைசி காலத்தை கழிக்க வேண்டிய ஒரு பரிதாபமான நிலைக்கு தள்ளப்பட்டார் என்று சொன்னால் என்ன காரணம்? நம்ம வாழணுங்கிறது மட்டும் இல்லை, பிறர் வாழ வேண்டும் என்பது தான். ஆக இந்த தலைவர்கள்லாம் இப்படி நினச்சாங்க. மனுநீதி சோழன் தன்னுடைய மகன் அறியாமல் தன்னுடைய தேர்காலிலே கன்றுக்குட்டியை கொன்று அந்த தாய்ப்பசனுடைய கோரிக்கையை ஏற்று விசாரித்து, இந்த சக்கரத்தில் தான் உன்னுடைய கன்றுக்குட்டியின் மகன் கொன்றானா என்று சொல்லி அதே சக்கரத்தில் வைத்து தன்னுடைய மகனையும் கொன்ற வரலாறு படைத்த புண்ணிய பூமி இந்த தமிழ் புண்ணிய பூமி. இப்படியான ஒரு தர்மத்தை, நீதியை எப்படி இந்த சமூகம் கண்டது? அதை கண்டதுனால தான் இன்றைக்கி நம்ம தலைச்சு நிற்கிறோம். ஆயம்மாவை சொன்னாங்க, எல்லாரும் சொன்னாங்க, சரி இப்படியே கொடுத்துட்டே போனால் என்ன ஆகிறது? மன்னர்கள்லாம் மன்னராக இருந்த இருக்கையில் நல்லா இருந்தான். ஆனால் செலவு பண்ணி பழகின மன்னர்கள் அவருடைய பதவி போனதுக்கு பின்னாடி என்ன ஆனாங்க? சொத்தை விற்று செலவு பண்ணி ஓட்டாண்டியாக போனாங்க. இந்த வாழ்க்கை சரியாக இருக்குமா? காலத்துக்கேற்ற வாழ்க்கை வாழ வேண்டாமா? பிறர் வாழ தன்னுடைய வாழ்க்கை தியாகம் செய்து குடும்பமெல்லாம் நடுத்தருக்கு போகிறது நியாயம்தானான்னு இவங்க கேட்டாங்க. இன்றைக்கி MS தோனின்னு ஒரு கிரிக்கெட் வீரர், உங்களுக்கெல்லாம் தெரியும். அவருடைய வாழ்க்கை வரலாற்றை ஒரு திரைப்படத்தில் நான் பார்த்தேன். 2023 இந்தியா உலகக்கோப்பையை கைப்பற்றியது. உலகமே அவர் பின்னால் எங்கே போனாலும் வந்தாலும், நான் கூட சென்னையில் பார்த்தேன், பஸ்ஸில் போயிருக்கேன், தோனி போறார். இப்படி சாதனையாளர்களின் பின்னால் இந்த உலகம். அவர் என்னத்தை சாதிச்சாரு? சேகர்னு ஒருத்தர் சென்னையில், அவர் காவிய கவிஞர் வாலிக்கிட்ட போய், அவருக்கு நல்ல பரிச்சயம் இருந்தது, எனக்கு ஒரு கார் ஒன்று வேணும்னு கேட்குறாரு. வாலி சொல்கிறாரு, இந்த காரை நீ வாங்கின, அந்த கார் வாங்குற அளவுக்குலாம் எனக்கு வசதி இல்லைங்கிறார். வாங்கி அப்படிங்கிறாரு. அவரால் அந்த காரை வாங்க முடியவில்லை. 25 ஆண்டுகளுக்கு பின்னால் அவர் நினைத்த 2 கார்களை அவரால் வாங்க முடியவில்லை. ஆனால் அவருடைய மகன் காரை வாங்கினார், AR ரஹ்மான். அவர் சாதிச்சார். அவர் இந்த உலகத்துக்கு என்ன செஞ்சார்? அவர் வாரி இறைச்சாரா? இந்த நாட்டுக்கான ஒற்றுமை கீதத்தை நேர பாடினார், உலக ரசித்தது. அவர் சாதித்தார். நீங்கள் மற்றவங்களுக்காக வாழணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. நீங்கள் சரியாக சிறப்பாக வாழ்ந்தாலே அந்த வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று இந்த அணி சொல்கிறது. பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் தர்மம் செய்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை, செய்கிறதுக்குன்னு ஒரு மனசு வரணும். நிஷா சொல்லும்போது சொன்னாங்க, ஆண்டூசன் சொன்னார், வச்சிருக்கவன் பூரா செய்ய மாட்டான்,
எட்டி பூத்தன்ன, பூத்து காய்த்தன்ன, காய்த்து பழுத்தன்ன, ஈயாதவன் கையில் செல்வம் இருந்தன்ன போயன்னு சொல்லுவான். அந்த செல்வத்துக்கே எப்போ மரியாதைன்னா மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது தான் மரியாதை. 6000 பள்ளிகள் மூடப்பட்டன. 6000 பள்ளிகள் மூடப்பட்டன. வரலாறை படித்தோம். 14,000 பள்ளிகளை திறந்தார் கர்ம வீரர் காமராஜர். தான் வாழ வேண்டும் என்பதற்காக இல்லை. கல்யாண சுந்தரத்தை தான் திரும்ப திரும்ப சொல்கிறோம். அவர் கல்யாணமே ஆகலை. பாலம் கல்யாண சுந்தரம் பேரில் மட்டும்தான் கல்யாணம் இருக்கிறது. திருமணமே செய்து கொள்ளவில்லை. இப்பொழுது வாழ்ந்து வருகிறார். பணங்காசு மட்டும் இல்லை, நம்முடைய பண்பாடு உச்சம் பெறுகிறது. பெரியவர்கள், ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நான் முடிவுக்கு விரும்புகிறேன். இப்படி மனிதம் நிறைந்த வாழ்க்கை, அன்பு நிறைந்த வாழ்க்கை, பண்பு நிறைந்த வாழ்க்கை, கூடவே பொருள் நிறைந்த வாழ்க்கை, கலாச்சாரம் நிறைந்த வாழ்க்கை, மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாழ்க்கை, விருந்தோம்பல் செய்யக்கூடிய வாழ்க்கை தமிழர்களின் வாழ்க்கை. இந்த மாதிரியான பண்புகளால் தான் நாம் உயர்ந்து நிற்கிறோம். தனிப்பட்ட முறையிலே நாம் மிகச்சிறப்பாக வாழ வேண்டும். நமக்காக நாம் வாழ வேண்டும். நமக்காக வாழக்கூடிய வாழ்க்கை தான் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நிலைமை தரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த நிகழ்ச்சியிலே நாம் சொல்வது என்னவென்று சொன்னால், நமக்காக வாழ்வதோடு நம்முடைய முன்னோர்கள் நிறுத்தியிருந்தால் இன்றைக்கு தமிழ் மரபை, பண்பாட்டை உலகம் பேசாது. இந்த பட்டிமன்றம் இன்றைக்கு இங்கே பேசுபொருளாக இருப்பதற்கு மிகுந்த காரணம், உலகு பேசக்கூடிய விற்பனர்களாக தனக்காக வாழ்ந்தவர்கள், தனக்காக மட்டுமல்லாமல் பிறருக்காகவும் வாழ்ந்த காரணத்தினால்தான் தமிழ் பண்பாடு, கலாச்சாரம் உச்சம் பெற்றிருக்கிறது. பெரியவர்களே, இந்த சித்திரை திருநாளில் இந்த அற்புதமான விஜய் தொலைக்காட்சியின் மூலமாக தமிழ் பண்பாட்டின் உச்சம் தனக்காக வாழ்வதில் மட்டுமல்ல, தனக்காகவும் வாழ வேண்டும், அதே நேரத்தில் பிறரையும் வாழ வைக்க வேண்டும். அதுதான் தமிழ் பண்பாட்டின் உச்சம், அதுதான் தமிழ் பண்பாட்டின் வளர்ச்சி, அதுதான் தமிழ் பண்பாட்டின் மாண்பு என்று சொல்லி அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மீண்டும் ஒருமுறை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். இந்நிகழ்ச்சியை பெருமையுடன் வழங்கியவர்கள் தாமரை ஹோம்ஸ் பிரைவேட் லிமிடெட், ஜான் பில்டுவெல் இந்தியா பிரைவேட் லிமிடெட், மூன்மகால் திருநெல்வேலி. இணைந்து வழங்கியவர்கள் பீஸ் ஹெல்த் சென்டர், ரியோ ஸ்கேன்ஸ் அண்ட் லேப்ஸ், ஸ்மூத்தி ஃபேக்டரி, அனீஸ் கிராண்ட் பாரடைஸ் ரெஸ்டாரண்ட்.